உள்ளங்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். வேலை பளுவின் காரணமாக இந்த பக்கம் கொஞ்சம் வர முடியல. பட் ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து நிழல்கள். 90s 80sல வந்த பாரதி ராஜாவோட இயக்கத்துல மணிவண்ணனுடைய கதை. ஆக்சுவலி இது ஒரிஜினல் கதை வந்து மணிவண்ணன் எங்க ஸ்டேஜ்ல அப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. ஸோ அப்பவுமே அவருடைய ஸ்டோரிக்கு வந்து பாரதி ராஜா வந்து எப்பவுமே எப்படின்னா கதை யாருடைய இருக்கும், டைரக்ஷன் அவர் பண்ணுவாரு. ஸோ உண்மையிலேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாரதி ராஜா மற்ற படங்கள்ல நீங்க சம்பாதித்த படத்தை பார்க்கும்போது இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்கிரீன் பிளேவா இருக்கும், ஒரு டைரக்ஷனுமே டிஃப்ரெண்டா இருக்கும், அப்ரோச்சே டிஃப்ரெண்டா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு இது வந்து ஒரு ஆர்ட் மூவி மாதிரி உள்ள கதை தான். எஸ், கரெக்ட். ஆனா அவர் வந்து அதை விஷுவலைசேஷன் பண்ணியிருக்கிறது டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த கேரக்டரைசேஷனோட அப்ரோச் அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுல வந்து யார் நடிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிழல்கள் ரவி. இந்த படத்துல முதல்ல ரவி தான் அவரு. இந்த படம் அவருக்கு ஹிட் கொடுத்ததுனால, ஒரு பேர் வாங்கி கொடுத்ததுனால இந்த படத்துல இருந்து அவருக்கு நிழல்கள் ரவி அப்படிங்கிற பேர் கிடைச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே சமூக போராளி சந்திரசேகர், அதுக்கப்புறம் ராஜசேகர், டைரக்டர் ராஜசேகராக இருந்த சில நாடகங்கள் நடிச்சிருந்தார். அவர் இந்த படத்துல இன்ட்ரோடியூஷன். அப்புறம் ரோகிணி அப்படிங்கிற மாதிரி, ரோகிணி இந்த ரோகிணில பழைய ஒரு ரோகிணி, அவங்க 2 படம் தான் ஏதோ நடிச்சிருக்காங்க தமிழ்லயே நிறைய. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன். இசை சொல்லவே வேணாம், பாரதிராஜான்னு சொல்லும் போது அடுத்தது இளையராஜா. வைரமுத்து இதுல பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. இது போக வாலியும் சம்திங் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வைரமுத்து ஒரு 3 பாட்டு தான் ஃபேமஸான பாட்டுன்னு சொல்ல போனா. வைரமுத்துவும் இளையராஜாவும் இணைந்து முதல் படம் அப்படி சொல்லலாம். கண்டிப்பா கரெக்ட். அந்த முதல் பாட்டு என்னன்னா, அதுல முதல் பாட்டு வந்து இது ஒரு பொன்மாலை பொழுது. அந்த படத்தை வாயில அப்பப்ப மறந்து போயிருது. இது ஒரு பொன்மாலை பொழுதா இருக்கட்டும். ஆமா. அதுக்கப்புறம் வானம் எனக்கு ஒரு போதி மரம். அது அடுத்த பாட்டுக்கு வாங்க. அடுத்த பாட்டு சந்திரசேகர் ஒரு பாட்டு, மடை திறந்து தாவும் இளங்கலையான், அந்த பாட்டு ஒண்ணு. அப்புறம் பூங்கதவே தாழ்த்திரவா, பூங்கதவே தாழ்த்திரவாய், அந்த மாதிரி. ஸோ இந்த 3 பாட்டுமே வந்து நல்ல ஹிட், படத்தை தாண்டி ஹிட். மீதி இந்த பாட்டுக்காண்டி படம் ஓரளவுக்கு ஓடி இருக்குன்னு சொல்லலாம். படமாவும் நல்ல ஓகே. இந்த படம் பேசக்கூடிய பொலிட்டிக்கல் தான் பாக்குறோம் நாங்க. என்னன்னா 90s 80sல ஒரு வேலையில்லா திண்டாட்டம் வந்து எல்லா பக்கமும் இருக்கிற டைம்ல 3 இளைஞர்கள் வேற வேற நினைப்புகளோட வந்துட்டு, ஒருத்தன் ஒரு நல்ல வேலை கிடைச்சாதான், ஏன்னா ஊருக்கு போகணும்னு நிழல்களுடைய கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஊர்ல வந்து விவசாயம் இருக்கும், கிராமத்துல அவனுக்கு இடம் இருக்கும், நிலம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா வந்து படிச்சுட்டோம், அதுக்காண்டி இந்த வேலையை தான் செய்யணும் அப்படிங்கறதுக்காண்டி படிச்சு போராடிட்டு இருக்கிறவன் சென்னைக்கு வேலைக்கு தேடி வரான். அவங்க ஊர்ல சென்னையில தான் ஊர்ல வாய்ப்பு இருந்துமே சென்னையில வந்து வேலை செய்யணும், அங்க ஒரு இல்லாம ஊர்ல இருந்து வரல, படிச்சதுனால இவங்க இங்க வேலைக்கு வர, படிச்சதுக்கு ஏத்த மாதிரி வேலை பார்க்கணும் அப்படிங்கிற. சந்திரசேகர் கேரக்டர் வந்து இசையமைப்பாளர் கேட்டேன். அவனுக்கு வந்து இசை வரும், ஆனா அவன் இசையமைப்பாளர் ஆகிட்டு இருக்க மாட்டான். ஆனா அது மட்டும் தான் தொழில் நினைச்சிட்டு மற்றபடி வாழ்வாதாரங்களை விட்டுருவாங்க. சாப்பிடுறது, வைக்கிறது, தன்னுடைய தேவைகளுக்கான விட்டுட்டு முழு நேரமாவும் அதுவே இருப்பான். அது அவனுக்கு கை கொடுக்காம போகும். அடுத்து ராஜசேகர் எப்படின்னா அவனுக்கும் தனி உலகம். இந்த பொதுமக்கள் மக்களே வெறுப்பான், பேசி கிட்ட ஒண்ணும் ஆக போறது இல்ல, எனக்கு இயற்கை தான் பெருசு, வானம் பூமி காத்து கடல், அந்த மாதிரி வந்து ஒரு இயற்கை சார்ந்து எல்லாரும் வேறு உலகத்துல இருப்பான். அப்ப கூட அவன் தனியா, அவன் மட்டும் வேறு உலகத்துல தன்னுடைய தன் ரசனைக்கு ஈக்குவலா இங்க யாரும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி உலகத்திலேயே இருப்பான். அவன் நினைக்கிறதா நடக்கணும், அந்த மாதிரி ஒரு ரெகக்னைஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மோடல் இருக்கக்கூடிய 3 கேரக்டர். இந்த 3 கேரக்டரும் ஒரு இடத்துல சந்திக்குது, அது எப்படி நகர்றது, அதுக்கப்புறம் இந்த 3 கேரக்டர் எது சக்சஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் கதை. ஆனா அந்த 3 கேரக்டருமே படத்துல சக்சஸ் ஆகாது. 3மே வந்து தன்னோட லைஃபை தொலைச்சிட்டு நம்ம அச்சீவ் பண்ணவும் முடியாம இருக்கிறதையும் கெடுத்துட்டு ஒரு வாழ்க்கையில இருந்த நிழல்களா இந்த பூலோகத்தில் சுத்தி வர்ற மாதிரி நிழல்கள் உருவங்களா தான் இவங்க இருக்கிறாங்கிற மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய மைய கருத்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் மீன்ஸ் ஏதாவது ஒரு தாட் இருக்கணும், ஒரு பேஸ், அதை சுத்தி தான் நீங்க இயங்கணுமே தவிர ஒரு அடிப்படை தன்மையே இல்லாம நீங்க கோலை பிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போறதுல எந்த ஒரு பிரோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் எய்ம். நல்லா இருக்கும். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, இளையராஜாவோட பிஜிஎம்ஏ இதுல டிஃபரெண்டா இருக்கும். எல்லா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருமே டிஃபரெண்ட் ஸ்கோரே நல்ல ஒரு மற்ற படங்களை நீங்க பாத்துட்டு இந்த பார்க்கும்போது இதுல இளையராஜா பேக்ரவுண்ட் ஸ்கோரே அந்த சந்திரசேகரா மனிதர் அவர் இல்ல, இன்னொருத்தர் ராஜசேகர் சாரி. அவரோட போர்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா
அந்த ஒரு மாதிரி மாய உலகத்திலே ஆ, இருப்பான். அந்த அதுக்கு ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. அது நம்ம ஒரு மாதிரி இல்யூஷன் பேஸ்டா மியூசிக்காவே இருக்க இருக்கும். மாதிரி இருக்கும் அந்த தெரியும். மியூசிக்கே வந்து நமக்கு ஒரு இல்யூஷன் ஏற்படுற மாதிரியான அந்த பாட்டிலே சொல்லியிருப்பாரு, ஒரு வானம் எனக்கு ஒரு போதை மரம், நாளும் எனக்கு ஒரு ஒரு செய்தி செய்தி தரும். தரும். அந்த மாதிரி அவன் வந்து வேற லைஃப்ல வேற உலகத்துல இருப்பான். அதுக்கு மேட்ச் பண்ற மாதிரி அந்த கேரக்டரைசேஷன் சொன்ன மாதிரி கேரக்டரைசேஷன் போர்ட்ரேட் பண்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் பேக்ரவுண்ட் இருக்கும். மியூசிக் அருமையா இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்க மத்த படங்களை பார்க்கும்போது இதுல இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். அந்த சீனாவே சொல்றேன். ஆமா. அந்த ஒரு எக்ஸாம்பிள் அதெல்லாம் வந்து பாரதி ராஜாவோட ஒரு ட்ரேடிங் ஸ்கீம் வச்சுக்கேன். அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். சரியா? இவனை அக்செப்ட் பண்றதா வேணாமான்ட்டு. சோ அப்ப முன்னாடி வந்து தராசு வச்சிருப்பாரு. வழக்கமான அந்த ட்ரேட் மார்க் ஷீட். அந்த தராசு 2 பக்கம் ஆடிட்டே இருக்கும். அந்த பொண்ணு ஒரு டிசைன் வரும்போது தராசு வந்து ஒரு பக்கமா அந்த ஸ்டெடியா வந்து சென்டர் பாயிண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரோட மைண்ட போர்ட்ரைட் பண்ற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இந்த படத்துல வச்சிருப்பாரு. அது நல்ல அந்த கேரக்டர் டச் அப்படிங்கிறது வந்து இதுல வந்து நல்லாவே போர்ட்ரைட் ஆயிருக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி இது சக்சஸ் ஆகல. பிகாஸ் என்னன்னா இதோட எண்ட் வந்து எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவா இருக்கிறதுனால அந்த காலத்துல அவ்வளவா ரீச் ஆகல. ரீச் ஆக வேண்டிய படம் ரீச் ஆகல. சின்ன கன்ஃபியூஷன்ல அது முடிஞ்ச மாதிரி. அது போக இது வந்து ஒரு கமர்ஷியலான படம் கிடையாது. இது ஒரு ஆர்ட் மூவி தான். ஆர்ட் மூவி தான். இந்த பாட்டு ஹிட் ஆனால கமர்ஷியலா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பாரதி ராஜா, இளையராஜா அந்த காம்பினேஷன்ல வந்து பாட்டு ஹிட் ஆனால ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல போய் அது கொஞ்சம் கம்மியாயிருச்சான்னு தெரியல. பட் பொலிட்டிக்கலா இது வந்து நல்ல ஒரு பார்க்க வேண்டிய படம். சொல்ல இப்பெல்லாம் லேயர் லேயரா பிரிச்சு பாக்குறீங்களா, அந்த மாதிரி ஒரு லேயர் வச்சு இந்த படத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு என்ன சொல்றது ஒரு ஒரு கருத்தியல் ரீதியான நல்ல தெளிவு படம் கிடைக்கும். சிந்தனை தெளிவு. ஏன்னா எதுக்குன்னா நம்ம ஒரு ஒரு எய்ம் ஒரு கோல் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டே நம்ம வந்து செஞ்சிருவோம், நம்ம ஜெயிச்சிருவோம், நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னே இருந்துட்டு நிஜ வாழ்க்கை யதார்த்த வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம 3 நேரமும் சாப்பிட்டுதான் ஆகணும். நீங்க அதுக்கு எதுவுமே காசு இது அந்த அத்தியாவசிய தேவைகள், அப்புறம் வீட்டுல பேரண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி இருக்கும், இவங்களையும் நம்ம லட்சியமும் இதுவும் நம்ம பாத்துக்கணும். மணிவண்ணன் டைலாக்கே வச்சிருப்பாரு, நீ மரம் காத்து நிலம் பேசுறியா அதுதான் உனக்கு ரீப்ளே கொடுக்குதாடா, என்கிட்ட பேசுடா அதுக்கு ரீப்ளே கொடுக்குறேன் பாரு. எவ்வளவு பெரிய டைலாக். நீ வந்து இயற்கை ரசி வை கோயில், ஆனா உனக்கு யதார்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஒரு பேசிக் அதை வந்து டைலாக்ஸ்ல நல்லா மணிவண்ணன் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காப்ல. அந்த டைலாக் கிரியேட்டரா மாறுறதுங்கிறது தப்பு இல்லை, எல்லாம் அது வந்து ஓகே தான். ஆனா நம்ம குடும்பம் இவங்களையும் நம்ம சுத்தி இருக்கவங்களே என்ன இருக்கு பார்த்துட்டு பண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீ என்ன கிரியேட்டிவிட்டி என்ன விஷயம் பண்ணாலும் அது இந்த மக்களை தான் போய் சேரப்போகுது. முதல்ல ஒண்ணு சுத்தி இருக்க 4 பேர் குடும்பத்தை சேரப்போகுது இல்லையா? அதனால நீ பண்றது பிரச்சனை கிடையாது, அது எவ்வளவு ஒர்க்ஃபுல்லா இருக்கு, மீனிங்ஃபுல்லா இருக்குங்கிறத நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். நமக்கு பிடிச்ச முயலுக்கு 3 கால் மகள் அந்த மாதிரி போகாம ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியோட யூ கேன் அப்ரோச் தி வேர்ல்டு. அதுதான் இந்த படம் வந்து பெரிய பொலிட்டிக்கல் படம். பாருங்க. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா பாடல்களுமே நல்ல, எல்லாருமே பாடல்கள் கேட்டிருப்பீங்க. நீங்க வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு ஒரு செய்தி தரும், அந்த மாதிரியான ஒரு வரி இருக்கும். பூங்கதுவே தாழ்த்திரவாய், அதுலயும் நல்லா இருக்கும். அப்புறம் அதெல்லாம் வந்து அந்த பாரதி ராஜாவோட ஹீரோயின் சீன்ஸ், அந்த தாமரை குளத்துல இருந்து ஹீரோயின் வர்றது, நிழல்கள் ரவியோட ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா எல்லாமே வந்து க்ளோஸ் அப் ஷாட்டா இருக்கும். ஆமா, ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட் வைக்கவே மாட்டோம்ல. இப்பெல்லாம் முன்னாடி அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாரதிராஜா எல்லாமே மேக்ஸிமம் க்ளோஸ் அப் ஷாட். ஈவன் டைட்டில்லே கோட்டினா அந்த ஹீரோ மத்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே க்ளோஸ் அப் ஷாட்டா இருக்கும். சோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃபரண்ட் தெரியும். இவ்வளவு க்ளோஸ் அப் வச்சு இவ்வளவு பெரிய கண்ணாடியை போட்டு ரவி சந்திரசேகர் எல்லாம் பார்க்கும்போது பெரிய அதெல்லாம் அந்த காலத்து பாரதி ராஜாவோட ட்ரேடு. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி எதுக்குன்னா இது பாரதி ராஜா மற்ற படங்களோட டிஃப்ரெண்டான படம், ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரான படம், இசையும் நல்லா இருக்கும். இளையராஜா ரசிக்கக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக் இதுல கண்டிப்பா ரசிச்சு பார்க்கலாம், பார்க்க வேண்டிய. ஸோ அதை ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தை மடை திறந்து தாவும். அது இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸான பாட்டு. புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே, அந்த மாதிரி வந்து வரிகளும் வந்து அந்த டைம்ல. ஆமா. சோ கண்ணதாசன் அந்த இடத்துல இல்ல, அதுக்கப்புறம் ஒரு புது இளைஞரா வைரமுத்து உள்ள வராரு. அவருடைய தமிழும் எளிமையா எளிய மனிதருக்கு போய் ரீச் ஆற மாதிரியும் எளிய தமிழ்ல இருந்துச்சு. சோ அது வரிகளுக்கு ஏத்த மாதிரியே கரெக்டா இளையராஜாவோட டியூனும் போட்டுருவாங்க. ஆமா, அது வரைக்கும் எஸ் ஏ சந்திரசேகரோட இதை போட்டுருவாங்க. அந்த சாங் நீங்க விஷுவலா பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா தெரியும். ஷூட் எல்லாம் போட்டு
அவரு அந்த ஒரு இல்யூஷன்ல எப்படி இருக்காருங்கிறது மேல இருந்து பீச்ல மேல இருந்து குதிப்பான். ஆமா. எல்லாமே ஜாலியா இருப்பான். லோகங்கள்ல வச்சுட்டு மேல தலகால இருந்து புரியாம இருப்பான். தலகால் புரியாம ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லா மியூசிஷியன்ஸ் இவங்க எல்லாமே பீச்ல வச்சு எடுத்திருப்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த அதான் நான் சொல்றேன்ல, அவனுடைய அந்த மேக்கிங். சீன்ஸே வந்து அந்த படத்துல நல்லா இருக்கும். நீங்க அதை நீங்க கொஞ்சம் ரசிச்சு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பொறுமையா பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஆமா. அவைலபிளா இருக்கு. அதான் சொன்னேன்ல, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாத்து எவ்வளவு படம் பாக்குற மாதிரி. இப்ப வந்த மகுடம் படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா அந்த படம்லாம் பிடிக்கும். நாங்க மகுடம் ரிவ்யூ போலான்னு எடுத்தோம். அதுக்கு பெட்டர் நிலங்கள் ரிவ்யூ போலான்னு தான் இன்னைக்கு நிலங்கள் ரிவ்யூ எடுத்தோம். ஸோ அருமையான படம். 90s கண்டிப்பா 80sல வந்து பாருங்க. இன்னொன்னு என்ன, சென்னையோட சென்னையில நடேஷன் பார்க்ஸ் அந்த பஸ்ஸஸ் எல்லாம் காமிச்சிருப்பான். ஸோ பழைய சென்னையை பார்க்க நினைக்கிறவங்களும் அதை பாருங்க. ஆமா. ஸோ ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நாஸ்டாலஜிக் ரிவ்யூ பண்ணலான்னு தான் இப்ப எடுத்தோம். நல்ல நீங்க பாட்டுகள். அதாவது சினிமா நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்மளோட மைண்ட் செட்டு நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் பார்க்கணும்னு தோணும். ஒரு நாள் நல்ல ஜாலியான ஒரு மூடில் இருப்போம், அன்னைக்கு ஒரு படங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு மாதிரி இல்யூஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். எப்படி இந்த இந்த மாதிரி பாதிப்பில் இருந்து எப்படி வெளியே வர்றது, எந்த இடத்துல நம்ம தப்பு செய்கிறோம், எதெல்லாம் மாற்றிக்கணும், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இப்படி இருந்தால் இவங்கள மாதிரி தான் ஆகும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. அந்த தாட்ஸ் அவ்வளவுதான். தாட்ஸ் வேற ஆன விஷயம் இல்ல. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம பிடிச்ச புடியல இருக்கோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு விஷயத்தை வெளிய இருந்து வெளியே பார்க்கறோம் இல்லையா? அப்ப என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். அதுல அந்த இருந்து மாதிரி ஒரு வெளியே அப்ரோச் வர்றதுக்கு தான். உங்களுக்கு இது ஒரு இதுவா ஓபன் இருக்கும். ஓபன் டோர். ஓப்பன் டோரா பூங்கதவே இருக்கும். தாழ்த்துறா மாதிரி அங்க ஒரு ஆமா. தாள் திறக்கும். கண்டிப்பா பாருங்க. ஆமா. நாங்கள பாருங்க. நாங்கள் ரசித்ததை நீங்களும் ரசித்து ரசித்து மகிழுங்கள். மகிழுங்கள். மீண்டும் நல்ல ஒரு படத்துல திருப்பி சந்திப்போம். இனிமே கேப் விடாம வர்றோம். கோவப்படாதீங்க. வானம் நன்றி. எனக்கு மீண்டும் ஒரு சந்திப்போம். போதி மரம், நாளும் எனக்கு அது செய்தி தரும். ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும். கேள்விகளா வேள்விதனை நான் செய்தேன், இது ஒரு பொன் மாலை பொழுது.